Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல black chana வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's go to the video. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குக்கர் ஒன்னு வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்ச சன்னா கொதிக்கலாம். இந்த சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சது இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு நான் சேர்த்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி விசில் போட்டுடலாம். மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சன்னா பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்லா தூர்ல எல்லாம் பிடிக்கல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.